கொஞ்சம் தமிழ்நாடு அரசு குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பெரிதளவில் அரசியல்வாதிகளை என்டார்ஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. யூஷுவல் கல்ச்சரல் சிவிலைசேஷன் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க. முதல் முறையா ஐ ஆஸ்க் த ஹிந்துஸ் ஆஃப் தமிழ்நாடு டு புட் யுவர் வெயிட் பிஹைண்ட் அண்ணாமலை என்று அண்ணாமலையை நீங்க ரொம்ப ஓப்பனாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். வாட் மேட் யூ டு பிலீவ் இன் அண்ணாமலை? அவர்கிட்ட என்ன அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிகாஸ் அவர் எடுத்திருக்கிற வேலை வந்து ஈஸி கிடையாதுங்க. He is literally going against the established tide. That is 1917 ஸ்டார்ட் ஆன ஒரு மூவ்மெண்ட், இந்த திராவிடனுங்கிற அந்த மூவ்மெண்ட்டை வந்து எதிர்த்து பாரத இது சிவிலைசேஷன் பற்றி பேசுறதும் சரி, ஹிந்து தர்மம் பற்றி பேசுறதும் சரி, அது பண்ணுறதுங்கிறது அத்தனை ஈஸி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் நாட் த லேண்ட் ஆஃப் Dravidianism, இட் இஸ் த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ். ஓகே ஓகே. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிற இடத்துல வந்து கோயில்கள் பற்றி பேசுறது ஒரு பெரிய தப்பாக போயிடுது. அண்ட் ஹிந்து தர்மம் பற்றி பேச முடியாது, ஹிந்துஸோட ரைட்ஸ் பற்றி பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு எஜுகேட்டட் யங்ஸ்டர் ஹூ ஹஸ் கிவன் அப் அ குட் ஜாப், ஹூ ஹஸ் ஜம்ப்ட் இன் டு திஸ். அவர் வந்து குஜராத்தில் போய் சண்டை போட்டால் அவருக்கு இன்னும் ஈஸி, கர்நாடகாவில் இன்னும் ஈஸி, ஆந்திராவில் கூட சண்டை போடலாம். ரைட். அவருக்கு கன்னடா வரும். பீப்புள் லைக் ஹிம் இன் கர்நாடகா. ரைட். அண்ட் அவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வில் பி ஹாப்பி டு ஹேவ் ஹிம் தேர். ஸோ அவர் எடுத்திருக்கிற வேலைங்கிறது ஈஸி கிடையாது. யூஸ்வலி நான் வந்து பாலிட்டிஷியன்ஸை என்டார்ஸ் பண்ணது கிடையாது, தட் இஸ் அ ஃபேக்ட். பட் வேர் ஐ பிலீவ் தட் சம்படி ஷுட் பி என்கரேஜ்ட் அண்ட் சப்போர்ட்டட் ராதர், அது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எஸ்பெஷலி when their task is very difficult. Okay. His heart is in right place அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. Correct. Right place-னா can you define the right place? See, பாரபட்சம் பார்க்காம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ரெண்டாவது, இது வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் பேசி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. புள்ளி விவரத்தோடு தான் அவர் யூஸ்வலி பேசுவார். ப்ரெஸ் மீடியா இருக்கட்டும், ஸ்டேஜாக இருக்கட்டும், எங்கே இருந்தாங்க. அண்ட் மூணாவது வந்து ஒரு விக்டிம்ஹுட் காம்ப்ளெக்ஸில் அவர் ஆப்ரேட் பண்ணது கிடையாது. நாங்கள் சவுத்துலேருந்து வரோம், நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரதுனால எங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி திங்க் பண்ண ஆள் கிடையாது. He deals with the rest of the world with a lot of confidence. 4, he's also said, if I lose in elections, I'll go back to farming. எனக்கு அதில் கவலையே கிடையாது. That's how he speaks, right? And ஒரு ஆதீனத்தில் போனாலும் சரி, ஒரு மடத்தில் போனாலும் சரி, அவர் கீழே உட்காந்து தான் பேசுவார். அது வந்து அந்த ஒரு பண்பாடு, அந்த ஒரு ஹிந்து பண்பாடு இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தமிழ் பண்பாடு அண்ட் ஹிந்து பண்பாடு ஆர் நாட் டிஃப்ரெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான், சேம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி இருக்கிற ஆள், someone who can strike a balance between the modern world and tradition. Okay. And அவர் வந்து எந்த ஹிந்தி இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஒரு நார்த்ல இருக்கிற இன்டர்வியூக்கு போனாலும் சரி, பட்டே விபூதி இருந்தா போறாரு. ரைட். He is very confident of his identity. So I do believe that he has all the makings of a great leader, not just a politician, a great leader. And so I think thinking people should support such people. ஏன்னா நம்ம சைனாவை எதிர்க்கும் போது அமெரிக்கா நம்மளுக்கு ஃப்ரெண்டா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, ரஷ்யா எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, யூரோப் நம்மள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணா நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் என்ன, தென் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, பியூரோக்ரஸிட்ட வந்து எப்படி வேலை எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். He has been a part of it at some point, right? Considering that you need such people to come to the top, because the quality of leadership should only increase with time. And therefore I think he is the way of the future, at least in terms of a broad representation. என்னென்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து ஒரு திங்கிங் லீடர் கிட்ட இருந்து வேணும்னு நினைக்கிறோமோ அது அவர்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிஜேபி தலைவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக. ஆனா நீங்க போற இடமெல்லாம் இப்ப கூட பார்த்தேன் அண்ணாமலை பத்தி எல்லாரும் கேட்கறாங்க, அண்ணாமலை ஏன் தோத்து போனாரு, அண்ணாமலை ஏன் கோயம்புத்தூர்ல தோத்து போனாரு, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வருமா என்று இன்னொரு நரேட்டிவ் இதுக்கு முன்னாடி இல்ல. இப்போ அவர்களுக்கு என்ன உங்களுடைய பதிலாக என்ன இருக்கும்? லைக் ஒவ்வொருத்தரையும் வட இந்தியர்கள், தமிழ்நாடு தாண்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உங்கள்கிட்ட தமிழ்நாடு பத்தி கேட்டா, இது வரைக்கும் காமராஜுக்கு அப்புறம், அண்ட் இவர் வந்து காமராஜ்னு உடனே கம்பேர் பண்ணல, பட் ஒரு சதர்ன் லீடர் வித் பேர்லி மேபி லெஸ் தென் 10 years of experience in active politics, அவரை பத்தி நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு. educated people and people who don't have English as their primary medium, அவங்களுக்கும் அண்ணாமலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. They are focusing on what he says. Okay, so clearly he has managed to bridge the gap between the north and the south significantly. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2024 எலெக்ஷனோட ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் குறைவுகள் இருந்திருக்கு. In terms of எந்த இடத்துல? Perhaps booth management. Okay. Perhaps getting ready with electoral roles. Because நீங்க இறங்க போற அந்த களம் வந்து ஆல்ரெடி இட் ஹேஸ் a lot of பெரிய பெருச்சாளி, சின்ன பெருச்சாளி எத்தனையோ இருக்கு. ஓகே,
ஸோ யூ ஷுட் ஹவ் நோன் என்ன மாதிரி தலைவலி வந்திருக்கிற சான்ஸ் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாதுங்கிறீங்க. அதுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. யூ ஹேட் இனஃப் டைம் டு ப்ரிப்பேர். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு லார்ஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீட்பேக், இது நாட் ஜஸ்ட் டார்கெட்டட் அட் ஒன் இண்டிவிஜுவல். ரெண்டாவது, பர்ஹாப்ஸ் அவர் வந்து இது அஃப்கோர்ஸ் அந்த டிசிஷன் அவர் எடுத்துருக்க மாட்டார், மேலேருந்து எடுத்திருப்பாங்க. 2024 அவர் வந்து சென்டரோட எலெக்ஷனுக்கு இறக்கிருக்க வேண்டாம், MP எலெக்ஷனுக்கு இறக்கிருக்க வேண்டாம். யூ ஷுட் ஹவ் கெப்ட் ஹிம் ஃபார் 2026 பிகாஸ் 2024 early monthsல வந்து நானும் அவர் ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணோம் வேர் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் had actually organized in Chennai. அப்பதான் நீங்க காமராஜ் 2.0 சொன்னீங்க. அப்போ கூட நான் 2026 பத்தி தான் பேசுறேன் தவிர நான் 2024 பத்தி பேசல. பிகாஸ் தி ஐடியா வாஸ் தட் அவருக்கு டைம் கிடைக்கும், அவர் டைரக்டா பவருக்கு போக முடியாது ஸ்டேட்ல, ஆப்போசிஷன்ல போய் தான் அதுக்கப்புறம் போய் ஆகணும். So he needs to have a strength in the opposition. அதுக்கு நிறைய வேலை பண்ணணும். So I believe that the very decision to field him in 2024 could have been revisited. But the good part is அவர் சுத்தி இருக்கிற டீம் ரொம்ப நல்ல டீம். வினோத் செல்வமா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. And I do believe that each of these people can communicate with the rest of the world. இப்போ ஒரு ஃபாரின் டெலிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட ஈக்குவலா பேசி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நல்லதோ அது வந்து கேட்டு வாங்க முடியாது உங்களால. So which is why அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்தான்னு சொல்லுங்க. 100%. 100%. அவர் மேல ஒரு சின்ன விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, அவர் அந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ்ஃபுல்லான ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் முன்னெடுக்க மாட்டேங்கிறாரு, இன்னுமே ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. இது நீங்க பார்க்கறீங்க? நான் வந்து ஓப்பனா வந்து ஒரு ஹிந்துத்துவாதி. I am capable of criticizing anyone if they compromise on Hindu ideology விஷயத்துல நான் யாரையும் நான் ஒட்டு வைக்கிறது கிடையாது. என்னையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கப்பா தான் நான் சொல்லியிருக்கேன், if I am actually not doing enough or if I am moving away from the ideology. So ஒரு electoral defeat-க்கு அப்புறம் he has to rethink perhaps ஒரு revisitation பண்ணணும் strategy எப்படி இருக்கணும்னு சொல்லி. பட் சப்போஸ் நாளைக்கு அவரோட பாலிடிக்ஸ் கூட வேற டைரக்ஷன்ல போச்சுன்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஓகே, the hope is and people like me will continue to support him primarily because he is a hardcore Hindutvadi, and secondly that does not mean he is going to endanger anybody else's existence. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த கண்ட்ரியோட ஐடென்டிட்டி வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்துல எல்லாருமே நான் சமமாக தான் பார்க்க போறேன். That is his basic ideology, and I think that's been largely the philosophy of the let's say of the group that he comes from. So maybe it's too early to criticize him on that front because our power வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.